ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சூப் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த சூப்பை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையான காம்பினேஷனுங்க. அது மட்டும் இல்லை, காய்கறி வேண்டாம், நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்க மாட்டேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த சூப் செய்து கொடுங்க. அன்றைக்கி நாள் முழுக்க ரொம்பவே எனர்ஜியாக இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிடாத குழந்தைங்களுக்கு ஒரு பிரெட் ஆம்லேட் போட்டு இந்த சூப் மட்டும் வச்சு கொடுத்தா போதுங்க, அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட் கார்ன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். கார்ன் கிடச்சிதுன்னா இது யூஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கார்ன் கிடைக்காத பட்சத்தில் இதை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கூட வச்சு செய்யலாம். இதை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். அடுத்தபடியாக பீன்ஸ் 100 கிராம், கேரட் 100 கிராம் எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இது கூட முட்டைக்கோஸ் இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க, காலிஃப்ளவர் இருந்ததுனாலும் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷனல் தாங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளான்ச்சிங் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி செய்யும்போது கலர் வந்து மாறாமல் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் கலர்ஃபுல்லாக கொடுத்தோன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா செய்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ரெண்டத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகி லைட்டாக பபிள்ஸ் வர வரைக்கும் வச்சுக்கோங்க. இந்த டைமில் காயை நல்லா கிளறி விட்டுட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெயின் பண்ணும்போதே நார்மல் வாட்டர் பக்கத்தில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஐஸ் வாட்டர் கூட வச்சுக்கோங்க. அதை எடுத்து ஸ்ட்ரெயின் பண்ணி முடித்த அடுத்த நிமிஷமே நார்மல் வாட்டரை ஊற்றிடுங்க. அதாவது ரூம் டெம்பரேச்சர் டேப் வாட்டர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்ல, அதை ஊற்றிட்டு பிளான்ச் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்யும்போது காய் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. நார்மலாக இருக்கிறத விட நல்லா கலர்ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா குழந்தைங்கள்லாம் நல்லா கலருக்காகவே விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா செய்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதுக்கு அடுத்து ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். ஈக்குவல் குவான்டிட்டி இஞ்சியும் எடுத்துக்கோங்க, அதையும் நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சிக்கு அடுத்து பெரிய வெங்காயம், ஒரு முழு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன், அதையும் இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்துருக்கிறேன். ஆனியன் தாள் கிடைக்காதவங்க கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இதெல்லாத்தையும் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுட்டு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் கிளறி விட்டுட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பூண்டையும் இஞ்சியும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு வேண்டான்னு சொல்லி நினைக்கிறவங்க அதுக்கு பதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அதெல்லாத்தையும் சேர்த்துட்டு பட்டரில் நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு வதங்கி வந்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து வதக்கும் போது கலர் மாறாமல் வதக்கிக்கோங்க. அதாவது கண்ணாடி பதத்துலேயே இருக்கணும் வெங்காயம், அப்போ தான் சூப்போட கலரும் நல்லா அழகாக கிடைக்கும். இல்லைன்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதனால் வெங்காயம் கலர் மாறாதபடிக்கு வதக்கிட்டு இது கூட அரிஞ்சு வச்சுருக்கிற ஆனியன் தள்ளியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதுக்கு எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க, முழுக்க முழுக்க பட்டரில் செய்து கொடுங்க. அப்போ தான் ஹோட்டலில் கிடைக்கிற அதே ஃப்ளேவர் கிடைக்கும். இதெல்லாத்தையும் வதங்கி முடித்தோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காயை சேர்த்துடலாம். இது கூட கார்ன் வேக வச்சு எடுத்துருக்கிற கார்ன் வந்து 2 கப் அளவு கார்ன் இருந்தது, அதில் 1 கப் அளவு கார்னை மட்டும் இங்கே சேர்த்துருக்கிறேன். பாதி கார்னை எடுத்து வச்சுருக்கிறேன். அதை என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் சொல்கிறேன். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கார்ன் வந்து ஆல்ரெடி வெந்த கார்ன் தான், காய்கறியை மட்டும் நம்ம வேக வைக்கணும். இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஓவராலாக காய் வந்து 1/4 கிலோ அளவு காய் எடுத்துருக்கிறேன் எல்லாமே சேர்த்து. இதுக்கு வந்து 3 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது பீன்ஸும் கேரட்டும் மட்டும்தான் வேக வேண்டியது இருக்கும். சூப்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா வேகட்டும். இப்போ மீதம் இருக்கிற கானை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட திப்பியே இருக்கக்கூடாது, நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ காய் வந்து நல்லா குக்காகி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். பீன்ஸும் கேரட்டும் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே காய் வந்து நல்லா வெந்து வந்துடும். காய் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வேக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சூப் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கார்ன் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கொதி வரட்டும்.
இந்த மாதிரி இடையில நொறைச்சி நொறைச்சி வரும்போது நல்லா கலந்து கலந்து விடுங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக மிக்ஸ் ஆகி வரும். நல்லா கொதிச்சு வரட்டும். இதை ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். சூப் வந்து இப்படியே எடுத்துக்கிட்டோன்னா கொஞ்சம் லிக்விடாக இருக்குங்க. இதை திக்காக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில். இதில் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவரை வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. கார்ன்ஃப்ளவரை டைரெக்டாக சூப் கூட சேர்த்தோன்னா ஒரு மாதிரி திப்பி திப்பியாக நிற்கும், சீக்கிரமே கரையாது, ஒரு மாதிரி கெட்டி படிஞ்சிரும். இந்த மாதிரி தனியாக பவுலில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சூப்பில் சேர்க்கணும். இதை கெட்டி இல்லாமல் கரைச்சிட்டு சூப்பில் சேர்த்துக்கலாம். இப்போ சூப் வந்து நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. காயும் இந்த டைமில் நல்லாவே வெந்து வந்திருக்கும். இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவரை சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முறை கரண்டி வச்சு நல்லா கலந்துட்டு சேருங்க, இல்லைனா அடியில் ஃபுல்லாக கெட்டி கெட்டியாக நிற்கும். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுமே ஆப்ஷனல் தாங்க. நீங்கள் சூப் வந்து லிக்விடாக எடுத்துக்குவீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வரைக்குமே நீங்கள் கட் பண்ணிவிட்டு நான் அடுத்து சொல்கிற ப்ராசஸ் பண்ணலாம். திக்காக வேணும், ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா கொதிச்சு வரட்டும். கார்ன்ஃப்ளவரோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதிச்சு வரணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சூப்பு வந்து இன்னுமே நல்லா திக்காகி வந்திருக்கும். நல்லா கெட்டியாக ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரி அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கிடச்சிருக்கும். எவ்வளவு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. இந்த சூப் வந்து ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து பசியோடு வர்ற குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம். இது கூட ஒரு பிரெட் ஆம்லேட் வச்சு கொடுத்திங்கன்னா வயிறும் ஃபுல்லாகும். அது மட்டும் இல்லைங்க, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூடயும் இந்த சூப்பு கொடுத்திங்கன்னா அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவே ரொம்பவே எனர்ஜியாக இருப்பாங்க. இப்போ கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூட இன்னுமே கொஞ்சம் ஃப்ளேவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டான வெஜிடபிள் கார்ன் சூப் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். எவ்வளவு சூப்பரான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு பாருங்கள். அப்படியே ஹோட்டலில் கிடைக்கிறது போலயே ரொம்ப அருமையாக வந்திருக்குங்க. மழை நேரத்தில் இந்த மாதிரி சூப்பை நல்லா சுட சுட சாப்பிட்டோன்னா அவ்வளவு அருமையாக இருக்குங்க. மழை நேரத்தில் மட்டும் கூட இல்லை, ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து வர்ற பசங்களுக்கும் இதை செய்து கொடுங்க, ரொம்பவே ஆரோக்கியமானது. டேஸ்டான வெஜிடபிள் சூப் ரெசிப்பியை நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.